வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நம்மளோட இந்த பாரத நாட்டில் நம்ம மகாபாரத போர்லேருந்து ராமாயண போர்லேருந்து எவ்வளவோ போர்களை பார்த்துருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் ஏதோ 2 நாடுகளுக்குள்ளே போர் நடந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா? ஆனால் இந்த போர் இப்படி நடக்குதே, இந்த போர் நடக்கணுமா, இந்த போர் நமக்கு தேவையா அப்படின்னு யாராவது சிந்திச்சிருக்காங்களா? அப்போ ஏன் அதை யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? போர் யாருக்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? உண்மையாகவே அந்த போர் நடக்கிறதுனால யாருக்காவது நன்மை இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா யாருக்குமே நன்மை இல்லை. ஆனாலும் அந்த போரை நடத்துகிறாங்க. அப்போ யார் இதனால் நன்மை அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த போருக்கான ஆயுதம் செய்கிறவங்க. அப்போ இதை சிந்தித்து நாம் பார்த்தோன்னா இந்த போர்னால் ஏற்படுற அந்த துன்பங்களை நம்ம உணர்ந்தோன்னா, நான் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் வாழணும் அப்படின்ற அந்த வைராகியத்தை ஒவ்வொரு மனுஷனும் ஏற்படுத்திக்கிட்டானா, அந்த ஒரு வைராகியம், அந்த உறுதிமொழி அவனோட வாழ்க்கையவே மாற்றிடும். அப்போ அந்த ஒரு உறுதிமொழி நாம் எடுக்கிறதுக்கும், நாம் அந்த உறுதிமொழியை எடுக்கும் பொழுது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சந்ததிகளுக்கு, நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான அந்த ஒரு புண்ணிய காரியத்தை நாம் செய்கிறோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய அந்த புண்ணிய காரியங்களுக்கு நமக்கு உறுதுணையாக ஒரு துணை வேணும். அப்போ அந்த ஒரு துணை தான் நமக்கு கிடைக்கிற குரு. அப்போ அவரோட உதவியை மானசீகமாக நம்ம பெற்று இந்த உலகம் அமைதி அடையணும் என்று வாழ்த்தணும். அப்படின்னா உண்மையாகவே இந்த போர்கள் அப்படின்றது ஒரு நாள் உலக அமைதி தினமாக மாறிடும். உலகம் அமைதி பெற்று வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் அமைச்சு கொடுக்கறது நம்மளோட கடமையாக உறுதிமொழியை நாம் ஏற்று வாழ வேண்டும். அதற்கான வழியை குரு அவர்கள் நமக்கு விளக்குகிறார். வாழ்க வளமுடன். ரஷ்ய விஞ்ஞானிகள் மனதின் எண்ணத்தாலே ராக்கெட்டுகளை குறிப்பிட்ட நாட்டின் மேலும் இடத்தின் மேலும் ஏவிவிட முடியும் என்று ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது வெற்றி பெறுமா? ஆன்மீகத்தால் செய்ய வேண்டியதை விஞ்ஞானிகளாலும் முடியுமா? மனதனுடைய தன்மையை தெரிந்து கொண்டு மனதை உபயோகப்படுத்துறது விஞ்ஞானம் இல்லையா? அது எப்படி ஒரு விஷயத்தை உணர்ந்து கொண்டு இயற்கையினுடைய வேகத்தை உணர்ந்து அதையே அவர்கள் பெரிய விருப்பத்தை போல பயன்படுத்தும் போது அது விஞ்ஞானமாக வருது. அவ்வளவுதான். பயின்றால் மனதுக்கு என்ன என்ன ஏற்படுமோ அந்த மாதிரி பயிற்சி செய்து பாக்குறாங்க. ஆனா எல்லாரும் அதை ஓட்டிட முடியாது, எல்லாருக்கும் வராது. எங்கேயோ ஒருவருக்கு, அதாவது மனதை நிறுத்தி கொண்டா பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய விந்தைகள் அத்தனையும் அதுல தெரியும். அதிலே இருந்து இப்ப உதாரணமா ஒண்ணு சொல்றேன். சந்திர மண்டலத்துல இந்த ஒரு செயற்கைக்கோள் அனுப்பிச்சாங்க. அங்க இருக்க கருவிய இங்க இருக்க கருவியில இங்க இயக்கணும், அங்க இயங்குது இல்லையா? அதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது மாத்திரம் இல்லை, இப்போ எல்லாம் ஒரு இந்த டிவி சுவிட்ச் பண்றாங்க பாருங்க, அதாவது அதை ஓட்டுறதுக்கு அத பட்டன் போடுறாங்க பாருங்க. அது இனிமே கிட்ட போய், அதாவது நேத்து யாரோ சொன்னாங்க, நான் வர வர நட குறைஞ்ச குறைய 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 காலே குறுகி கூடும், மொத்தமே மனிதனுடைய அளவு இவ்வளவுதான் ஒண்ணுட்டு. அந்த மாதிரி இப்ப டிவி பார்த்துக்கிட்டே இருக்கான், அதுல சேனல் மாத்தணும், அதுல நிறுத்தணும் சொன்னா எழுந்து போய் அங்க போய் பட்டன் தட்டணுமா கையிலேயே ஒரு கருவி, இந்த கருவியிலே இங்க அமுங்கினா நின்னுடும், இங்க அமுங்கினா ஓடும். இங்க இருக்கக்கூடிய இது. அப்புறம் இந்த சில இடங்கள்ல காருக்கு கதவு இருக்கு பாருங்க, இப்போ கடைங்களுக்கு போடுறாங்களே இரும்பு கதவு அப்படியே வருது, அது என்ன அது பேரு? ஷட்டர். அந்த ஷட்டருக்கு இப்போ ஒரு இது இந்த கார்ல போறாங்க, காரை கிட்ட நிறுத்தி வச்சுக்கிட்டு இவன் கையில தான் இருந்தது, வேற ஒருத்தன் திறக்கவே முடியாதது. இவன் இங்க இத தட்டினா அது திறக்குது. அதுக்கப்புறம் உள்ள போன பிறகு அதை தட்டி மூடிக்கிறாங்க. எப்பொழுதுமே கார்ல போறவன் அந்த காரோட போகுது. அந்த மாதிரி வர்ற போது அதை விட நுண்ணியதும் வேகமானதும் மதிப்புடையதுமான மனம், அதை தெரிந்து கொண்டா எங்க இருக்கிறதையும் இயக்க முடியும். வாழ்வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.